நண்பர்களே, ஐயோ வயதான ஆண்கள் பாவம். என்னடா வயதான ஆண்கள் பாவங்கிற? ஆமாப்பா. ஒரு வீட்டில் ஒரு அம்மா தங்க வீட்டுக்காரங்களை கொஞ்சம் பேடான வார்த்தையால் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் பக்கத்துல இருந்து சோபா அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியே அந்த அம்மாவை பார்த்தேன். என்னப்பா பண்ணுறது? எங்கள் அக்கா வீட்டுக்காரு அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், என் தங்கச்சி வீட்டுக்காரு இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், என் அண்ணன் நல்லா இருக்கான், என் தம்பி நல்லா இருக்கேன், இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி ஏதாச்சுமா திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம், நம்மளும் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்லா படித்த பையன்களில் சில பேர் பேங்க் ஆஃபீஸராக இருக்கான், நல்ல வசதியாக இருக்கான், சில பேர் நல்லா படித்தவனே குடிகாரனாக போய் செத்தே போயிட்டான். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போது ஒரு ஸ்கூலில் பிறந்து விளையும் பயிர் முளையில் தெரிகிற மாதிரி கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்க முடியுது. இல்லைன்னா எவ்வளோ பெரிய மனுஷனும் கெட்டு போயிடுறான், சாதாரண மனுஷன் பெரிய ஆள் ஆகிடுறான். இந்த பெரிய ஆள் ஆனவங்க அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்கள எல்லாருமே மதிப்பாக வச்சுக்கிடுறாங்க. ஏன் உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஆளாகிட்டா அவர் எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் என்ன பாவம் பண்ணாலும் இது தப்பே இல்லாதங்கிற அளவுக்கு சமுதாயம் ஒத்துக்கிடுது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தண்ணிக்கோ சமுதாயத்துக்கோ பணமோ சம்பாதிக்கலைன்னா அவங்கள அசிங்கமாக அவங்க குடும்பத்தாரே திட்டுறது இயற்கையாக இருக்கிறது. அப்போ அவர் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவரை பார்த்தேன். அவர் என்ன பார்த்து சொன்னார், என்ன பண்ணுறது பிரதர், வயசாகி போச்சு, இப்போ பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போக முடியாது, அம்மாவும் செத்துட்டாங்க, அப்பா வயசானவர் அவரே அண்ணன் வீட்டில் இருக்கார், அவர் தான் கவனிச்சிட்டு இருக்காரு, தங்கச்சி வீட்டுக்கும் போக முடியாது, பெரியம்மா வீட்டுக்கும் போக முடியாது, அவங்கவுங்க குடும்ப பிரச்சனையே பெருசாக இருக்கும். அதனால் மானம் ரோசம் சூடு சோரணை எல்லாத்தையும் கண்டுக்காமல் தம் அடிச்சிட்டு இருக்கதான். அவள் பாடு திட்டிகிட்டு இருக்கட்டும், நான் செய்த தப்பு அவள் திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு பீடி அடிச்சுக்கிட்டு இருந்தார். நம்ம அதுக்கு மேலே பேசலை, சோபா அடிச்சுட்டு வெளியே போனோம். சாயந்தரம் நேரம் ஒரு இடத்துல போனால் ஒருத்தர் ஆடிக்கிட்டே கையேந்தி பவுனில் ஆட்டுக்காலும் இதுவும் வாங்கி நல்லா தின்னுக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா அவரும் தெரிஞ்சவர் தான். என்னண்ணே இங்கேருந்து சாப்பிடுங்க, சாப்பாடு டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலையா, வீட்டில் யாரும் இல்லையா, இது ஊருக்கு போயிருக்கீங்களான்னு. போ பிரதர், அவங்க எங்கள் ஊருக்கு போகிறாங்க, குடைச்சல், வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க பிரதர், நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா மாவை அரைச்சி வச்சு இட்லியை வச்சு ஒரு இட்லியை வச்சுட்டாங்க, என்னைக்கு வாங்கினதுன்னு தெரியல, வடகரியை ஒரு பாக்கெட்டை ஊற்றி கொடுத்தாங்க, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அப்படியே உடம்பு கழட்டி போய் சாப்பிட்டா கெட்டு போயிருக்கு பிரதர், பசி வேறு, அன்னைக்கு வேறு கையில் காசு இல்லை, டைம் ஆயிடுச்சு, வெளியே போக முடியாதுன்னா ஆண்டவனேன்னு அதை தான் தின்னேன், இன்றைக்கும் வீட்டில் போனோம்னா அதை தான் கொடுப்பான்னு சொல்லி தான் இங்கேயே தின்னுட்டு போகிறோம் பிரதர், சரக்கு அடித்தேன், ஹோட்டல்லையும் சாப்பிட்றேன்னாரு. அவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியலங்க. ஆமாங்க, நம்ம எந்த மதத்தில் பிறந்தாலும் எந்த மதமுமே சத்தான உணவுகளை சாப்பிடுங்க, சத்து இல்லாத உணவை சாப்பிடுங்கன்னு சொல்கிறதே இல்லை. சத்தான உணவுகளை சாப்பிடுங்க, உங்கள் குடும்பத்தை கவனிங்க, உங்கள் பிள்ளைங்களை கவனிங்க. தாயானவர்கள் தங்களுடைய கணவன்மாருக்கும் தங்களுடைய பிள்ளைமார்களுக்கும் சத்தான உணவை நேரத்துக்கு கொடுத்தாதான் பல வியாதியிலிருந்து காப்பாற்ற முடியும். ஒரு வீட்டில் போனால் அல்சர் வியாதியில் துடிச்சிக்கிட்டு இருக்காரு, அவங்க வீட்டில் கருவாட்டு குழம்பு வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கருவாட்டு குழம்பு அவங்க சீக்கிரம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த வீட்டையாக்கு அல்சர் இருக்குதுன்னு கவலைப்படலை. சில வீடுகளில் டைமிங் சாப்பிட்றதே இல்லை, அல்சர் வியாதி வரும். பல வியாதிகளுக்கு காரணமே சத்தான உணவு இல்லதான்ட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டே சொல்லுது. சரின்னு சொல்லி இன்னொரு அம்மாவை பார்த்தேன். ஏம்மா நீங்கள் வீட்டுக்கார திட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஒரே கடனாளியாக இருக்கிறீங்க, ஏன் கடன் வாங்குறீன்னு கேட்டேன். மகளிர் குழு கடன், தண்டல் கடன் இதெல்லாம் வாங்குகிறேன். சரி, கடைசியாக வாங்கின லோன் எவ்வளோக்கு வாங்கினீங்க, அதை வாங்கி என்ன பண்ணீங்கண்ணே? இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டு மகளிருக்குள்ள லோனாக வந்துச்சு, அதை வாங்கி ஒரு நகை வாங்கினேன், 2 நாள் தான் கழுத்தில் போட்டுக்கிட்டு இருந்தேன், காதில் போட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே என் தங்கச்சி வீட்டில் ஒரு பிரச்சனை, மெடிக்கல் செலவு அர்ஜென்ட்டுக்குன்னு கேட்டாங்க, கொடுத்தேன், இப்போ அதுக்கும் நான் தான் வட்டி கட்டுறேன், லோனுக்கும் நான் தான் கட்டுறேன்னு. சரி, ஏன் லோன் வாங்கி நகை வாங்கணுமான்னு கேட்டால் லோனு ஏன் வாங்குகிறோம் ஏன் கட்டுறேன்னு தெரியாத ஜனங்க, சபிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்காங்க. 2 வீலர் லோன் வாங்குறதுலேருந்து மார்வாடு கடையில் அடகு வைக்கிறதுலேருந்து ஏன் வாங்குறேன் ஏன் செய்கிறேன்னு தெரியாமல்
அறிவுணர்ச்சி இல்லாமல் இருக்காங்க. ஆமாங்க, படிக்கிற காலத்திலே ஆண்கள் அறிவுணர்ச்சி இல்லாமல் எப்படி கெட்டு போகிறாங்களோ அதே மாதிரி பெண்களும் தங்களுடைய குடும்பங்களை எப்படி நடத்துன்னு தெரியாமல் கெட்டு போகிற பெண்களும் இருக்கத்தாங்க செய்கிறாங்க. சரி அப்படின்னு அந்த அம்மா கிட்ட உட்காந்துட்டு கேட்டேன், ஏம்மா இந்த வாரத்தில் உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம், ஏகப்பட்ட இடங்களில் சத்தான உணவே சமைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு சர்வே இருக்குது, நீங்கள் இந்த வாரத்தில் என்னென்ன குழம்பு வச்சிங்கன்னு கேட்டேன். பிரதர், நாங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, மாவு மொத்தமாக அரைச்சி உள்ளே வச்சுக்குவோம். முந்தானத்து சாம்பார் வைக்கும்போதே கொஞ்சம் அதிகமாக வச்சு நேரம் 2 நாளைக்கு ஓடும் இல்லையா, சூடு பண்ணி சாப்பிட்டுடுவோம். அப்புறம் அடுத்த நாள் காரக்குழம்பு வச்சோம், அதையும் சூடு பண்ணி ஒரு 2 நாள் ஓட்டணும். அப்படி இப்படி மிச்சப்படுத்தினா தானே சேர்க்க முடியும். எது வயிற்றை கட்டி வாயை கட்டி எதுக்கோ நஷ்டப்படுத்துகிற மாதிரி. அப்புறம் ஒரு கறி குழம்பு வச்சோம், அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு பிரதர். இவ்வளோ தான். இதில் வர்ற வருமானம் தண்டலுக்கு மீட்டர் வட்டிக்குமே பத்த மாட்டேங்குது பிரதர்னாங்க. அப்போ தாங்க தெரியுது, எந்த உணவையும் சமைச்சு 3 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிடணுன்ட்டு அறிவாளியான ஜனங்கள் சொல்கிறாங்க. அந்த அறிவாளியான ஜனங்கள் செய்கிறாங்க. வரவுக்குள்ளே செலவு பண்ணுறாங்க. அவங்க தண்டல் வாங்குறது இல்லை, மீட்டர் வட்டி வாங்குறது இல்லை, கடவுளை கும்பிட்றாங்க. பல பேர் கடவுளை கும்பிட்றதே ஒரு ஃபேன்சியாக வச்சுக்கிடுறாங்க. இந்த கோயில் அந்த கோயில்னு சொல்லி, அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜபக்கூட்டம் அந்த ஜபக்கூட்டம்னு சொல்லி, அது கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, இந்த தர்கா அந்த தர்கான்னு சொல்லி முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க வேத புக்குகளை படிக்கிறாங்களான்னா கேட்டால் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு ஃபேன்சி, அந்த சாமியார்ட்ட போனால் சரியாயிரும், இந்த சாமியார்ட்ட போனால் சரியாயிரும். வேதம் சொல்லுது, அறிவை புதையலை போலவும் வெள்ளியை போலவும் நாடி தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமாங்க, சபிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கும்போது நான் இல்லை, தந்தை பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, எத்தனை ஃபாதருங்க எத்தனை ஊழியக்காரங்க நம்மளுக்கு அறிவு சொன்னாலும் அறிவு கண்கள் திறக்கப்படுறதே இல்லை. அதனால் காது உள்ளவன் கேட்க கடவுதுன்னு சொல்லியிருக்கு. ஆமாங்க, சத்தியத்தை அறிகிற காது இருந்தால், சத்தியத்தை அறிகிற கண்கள் இருந்தால், இயேசுவை பார்க்கும் முகங்கள் இருந்தால், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஐயோ பாவம் ஆண்கள், இந்த மாதிரி சபிக்கப்பட்ட ஆண்களை கடவுள் தான் காப்பாற்றணும். இப்படி சபிக்கப்பட்ட பெண்களாக இருந்து பொறுப்பில்லாமல் இருக்கிற பெண்களையும் ஆண்டவர் தான் காப்பாற்ற வேணும். அதனால் அறிவை நாடுவோம், சாராயத்தை ஒழிப்போம்.